إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே படைத்த ஓர் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இப்படி சொன்ன இறைவன், என்னை வணங்குவதற்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறேன், இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய சமயத்திலே என்னை மட்டும் நீ வணங்கிக்கிட்டு இருக்கணும், அது மட்டும் போதும், உன்னுடைய மரணம் வரைக்கும் என்னை மட்டும் வணங்கினா போதும் என்பதை மட்டும் சொல்லாமல், இந்த இஸ்லாம் என்றால் என்ன, நீ எதை கடைபிடிக்க வேண்டும், நீ கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாம் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்ன இறைவன் எதையும் சொல்லுகிறான். இந்த இஸ்லாம் என்று சொன்னால் இதோடு முடிந்து விடாது. நம்மில் பலரும் இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் என்பவன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கணும், தொழுகையை தொழணும், நோன்பு நோக்கணும், ஜகாத்தை கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், இந்த 50 கடமைகள் இதை செய்தால் போதும் என்கிற அந்த குறுகிய வட்டத்திற்குள் தான் இஸ்லாமை பலரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு அங்க மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை தாண்டி இஸ்லாம் நமக்கு எதை போதிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இந்த இஸ்லாம் என்று சொன்னால் பிறர் நலன் நாடுவதுதான். சுயநலத்துக்கு இங்க வேலை கிடையாது. இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிலே பிறருடைய நலம் நாடி நாம் வாழ வேண்டும். இஸ்லாம் சொன்ன கட்டளைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே பிறருடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு கட்டளையிலும் இஸ்லாம் இதை சொல்லுகிறது, இதனால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி ஒரு சின்னஞ்சிறிய கருத்தை கூட நம்மால் எடுத்துக்காட்ட இயலாது என்று சொல்லும் அளவிற்கு அந்த இஸ்லாம் பிறர் நலத்திலே முன்னுரிமை அளிக்கிறது. இங்க பல கட்டளைகள் எடுத்து பாருங்களேன். இந்த 50 கட்டளைகள்ல 5 கடமைகள்ல அதுல ஒரு கட்டளை என்ன, வசதி படைத்தவர்கள் ஜகாத் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதிலே பிறர் நலன் இருக்கிறது. ஏனைய விஷயங்களில் எடுத்து பாருங்கள். பிறரை பற்றி நீ அவதூறு பேசாத, புறம் பேசாத, பிறர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாத, பிறரை ஏமாற்றாத, வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடி, தன்னை சார்ந்து இருக்கிற இடத்தில் பிறர் நலம் நாடி நடந்து கொள், அவர்களுக்காக பாடுபடு என்று சொல்லி இந்த இஸ்லாம் நமக்கு பிறர் நலன் சார்ந்த விஷயத்தை கற்றுத் தருகிறது. ஆனால் நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முறை பிறருடைய நலன் சார்ந்து இருக்கிறதா அல்லது சுயநலத்தோடு இருக்கிறதா? நான் வாழ்கிறேன், நான் வாழ வேண்டும், அதற்காக யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று எண்ணும் அளவிற்கு நம்முடைய